ஒரு ஒரு 8 நிமிஷத்துக்கு ஒரு ஆட் ஒண்ணு வரும். அந்த ஆட் வந்து 30 மினிட்ல நம்ம லைவ் போட்டா தான் ஒரு 3 ஆடாவது கிடைக்கும். 3 ஆட் வச்சு எப்படி பார்த்தோம் நமக்கு சொல்லுங்க. ஒரு 40 மினிட் அப்படின்னும்போது நடுவுல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் கிடைக்கும். அதுக்காக தான். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. எல்லாமே விளம்பரத்துக்காக தான் நம்ம இவ்ளோ நேரத்த லைவ் ஓட்டுறோம். எனக்கு மட்டும் ஆசையா என்ன? இவ்ளோ நேரம் எப்படிங்க உட்கார்றது? இந்த யூடியூப் குடுக்குற டார்ச்சர்னால தான் நம்ம இவ்ளோ நேரம்லாம் லைவ்ல உட்கார வேண்டியதா இருக்கு. ஆ ரொம்ப டயர்டா இருக்கு எங்க ஐஸ் சொல்லுது. அது இரும்புனதுனால அப்படி இருக்கு. என்ன புள்ள தூக்கமா? மாஸ்க்கு சிப்பி 922 நேம் சேஞ்ச் பண்ணுங்க. பிகாஸ் மாஸ்க் தான் உங்க ஹைலைட்ஸு. அந்த ஒரு சேனல் லைவ் நிப்பாட்டியிருக்கலாம். நிப்பாட்ட முடியல. ஒரு நாள் நான் நிறுத்தினேன் தெரியுமா? சிற்பி 92ல போன மாதம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ரொம்ப டயர்ட் நிறுத்தினேன். அன்னைக்கு நிறுத்தின டோட்டல் வியூஸு இன்னைக்கு என்னோட வியூஸ் எல்லாமே போச்சு இன்னைக்கு. எல்லாமே டவுனில் கிடக்குது. பிளாக் மார்க்கில் இருக்குது தெரியுமா உனக்கு? க்ரீன் மார்க்கே இல்லை. எல்லாமே அப்படி டொர்ன்னு இறக்கிடுச்சு யூடியூப். ஒரு நாள் நம்ம லீவ் போட்டதுக்கே. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்கப்பா. தெரியலல்ல. ஓகே, இப்படி உட்காந்துக்கலாம். கமெண்ட்ஸ் நான் இதில் படிக்கிறேன். லைக் போட்டேனேடா. முகமே தெரியலையா? முகமாங்க முக்கியம். நீங்கள் லைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் மட்டும்தான் யூடியூப் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஆமாம், அதுவும் உண்மை தான். அப்படி இல்லை இது சரோக்குட்டி, நிறைய பேருக்கு தெரியல. சும்மா ஏனோ நானும் லைஃப்பை போட்டுட்டு ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அதனால் அவங்களுக்கு யூஸே கிடையாது தெரியுமா? ஆனால் அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க, ஒரு 5000 சப்ஸ்கிரைப் 10,000 சப்ஸ்கிரைப் வச்சுருவீங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஏனோ தானோன்னு அவங்க மாட்டுன்னு இருப்பாங்க. அது அவங்களுக்கு இப்போ தெரியாது. அது இன்னும் போக 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 தான் நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோமோ அப்படின்னு தெரிய வரும். என்ன காரணம் நீங்கள் மாஸ்க் போட்டு இருக்கீங்க? நிறைய காரணங்கள் இருக்குது. என்ன காரணம் சொல்கிறது? நிறைய காரணங்கள் இருக்குது. குஞ்சுமணி ஃப்ரம் கேரளாவில் குஞ்சுமணிலாம் பேர் வைப்பாங்களா? டீட்டெயில்ஸ் வேணாம்டா, எனக்கு புரியுது. ஆமாம் ஆமாம். மெம்பர்ஷிப் பண்ணால் என்ன பெனிஃபிட்டு? பாலா என்னமோ இன்றைக்கி தான் புதுசாக லைவ் பார்க்குற மாதிரி இந்த நியூட்டன் கேட்டு கிடந்தான் பாரு, அந்த மாதிரி கேட்டுட்ருக்குற நீ. உன்னை நான் நிறையா வாட்டி லைவில் பார்த்துருக்கேன். எத்தனையோ பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை நீயே காதில் வாங்கியிருப்ப. நம்ம என்ன இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்தா பல்காக உட்காந்துருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். சிரிக்காமல் லைவை நடத்தணும் போல இருக்கு. சிரிச்சாலே இருமல் வருது. நோ ரெஸ்பான்ஸ், ஐ எம் குவைட். இரு சுரேஷ், நான் இங்கே திரும்புகிற கேப்பில் போயிடுது. நான் வேணுக்குன்னா இது பண்ணுறேன். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். சிலிண்டர் வந்து அங்கே இருக்குது, ஆஃப் பண்ணவே இல்லை, மறந்துட்டேன். ஒரே நிமிஷம். ஓகே, ஆஃப் பண்ணிட்டேன். சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். சிலிண்டருக்கு பக்கத்தில் ஃபோன் எடுத்துகிட்டே போகக்கூடாது. நானும் அப்படி தான். சிலிண்டர்கிட்ட நான் வந்து ஃபோன்லாம் பேசணும்னா ஃபோனு தூரமாக வச்சுட்டு காதில் ப்ளூடூத்தை மாட்டிப்பேன். அப்புறம் டுடே எனக்கு பர்சனல் ஆக்சஸ்ன்னு சொன்னீங்க, அதான் சேனலில். பட் பர்சனல் ஆக்சஸ் ஆமாண்டா, எனக்கு மெம்பர்ஷிப் லைவ் சிற்பி 92ல் வரல. கொரோனா டைமில் நிறைய மாஸ்க் வாங்கி வச்சதால இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெம்பர்ஷிப்பு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்கள். வெரி ஹாட் அண்டு கிளாமர். ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் லவ் யூ ரோஜா என்னது பண்டேலா, ரோஜா பண்டேலா.
ஓகே மிஸ்டர் பிரின்ஸு. ம். ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் உங்க லைவ் பார்க்குறேன். அப்படியா கார்த்திக்? வெல்கம். லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நான் ஏதாவது கேமரா ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு இருக்கேனா? எனக்கு அப்படி தான் ஃபீலாக இருக்குது. தைலம் பாட்டில் நம்பரை கேட்டேன். தைலம் பாட்டலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1, 2 கிடக்கும்னு நினைக்கிறேன். கோடாலி தைலம் 1 இருக்குது, 1 பிரிச்சுட்டேன். ஒரு 4 இருக்கும் பச்சை தைலம். ஊற்றி மொழிவிட்டேன். 1 எடுத்து வச்சுருக்கேன் என் பாட்டிக்கிட்ட கொடுக்கறதுக்கு. காய்ஸ், லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் இந்த இடத்துலலாம் உட்காரவே மாட்டேன். என் கிறகம் உங்கள் லைவை ஆன் பண்ணி இங்கெல்லாம் என்னை உட்கார வைக்கிறீங்க. நான்லாம் நிற்பேன், சமைப்பேன், சேர் போட்டு உட்காரவும் போயிடுவேன். அவ்வளோதான். நாமெல்லாம் இதுக்குள்ளெல்லாம் வந்து உட்காந்தும் இருக்க மாட்டேன். எப்போ நீலாம் எனக்கு சொல்கிறேன், ஆன் பண்ணும்போது சொல்கிறேன். உன்னை இந்த போஸ்டில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸ்க்ரீன் ஃபுல்லாக அடைச்சிட்டு இருக்கு. சிரிக்காத, இருமல் வருது. எவனோ கண்ணு வச்சுட்டான்டா நம்ம சேனலில். அலி சொல்லுங்க. போப்பா, நான் எங்கெங்க போகிறது? எனக்கு வீடே இந்த யூடியூப் தான். இங்கே தான் உட்காந்தாகணும். ஐயோ சாரி, வண்டர்ஃபுல். இல்லை, கேமரா சின்னதாக இருக்குது, அதனால தான். உன்னோட வயசு என்ன நிலா? அநியாயத்துக்கு நான் ஒன்றுமே தெரியலையே. ஓகே, இது ஓகேன்னு நினைக்கிறேன். இல்லைடா, போதும் இல்லைடா. இதுக்கு மேலே குறைச்சேன்னு வச்சுக்கோங்க, இந்த இதெல்லாம் தெரியும். இங்கேயே உட்காந்துருக்க, தரையில் உட்காந்து கொண்டு இருக்கிறதுனால வியூஸ் வந்த மாதிரி இருக்குது. உண்மைதான். சர்வப்பர் தரையில் உட்காந்துருக்கு, நாளைக்கு தரையில் படுத்துடலாம். 1 மில்லியன் வியூஸ் கிடைச்சாலும் கிடைக்கும். ஏஜ் 31, 33. அநியாயம் ரொம்ப அதிகமாக பண்ணுறேன். நான் எதுவுமே இப்போ வரைக்கும் பண்ணலைங்க. இரும்பிக்கிட்டு தான் இருக்கிற லைவை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. இரும்பி தொண்டை வலி, எல்லா வலியும் இருக்குது. சிரிக்காத அளவுக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. ஏன்னா சிரிச்சா இருமல் வருது. என்ன நிலா, நம்ம நிலைமை இப்படி ஆச்சு இன்றைக்கி. ஆமாம் மிஸ்டர் பிரின்ஸ், எவனா கண்ணு வச்சுட்டான்டா. மதியம் லைவில் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்டா, கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கின்னா ரொம்ப சிரிக்கிறேன், நல்லா இருக்கு, இன்றைக்கின்னா ரொம்ப சிரிக்கிறேன் அப்படின்னா. எந்த கபோதி கண்ணு வச்சான்னு தெரில. உப்பு எடுத்து என் தொண்டைக்கு மட்டும் நான் சுற்றி போடணும். நானே இருக்கிற இந்த வாய்ஸை வச்சு தான் என் கதையவே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். போதும், அப்புறம் பேக்ரவுண்ட் எல்லாம் தெரியும். அதே தான் சார். எப்போ ஹஸ்பண்டு ஒர்க்கு? ஆமாங்க, விடுங்க. 40 ஏஜ் யாருக்கு? எனக்கா? இது இன்னைக்கு வயசை கேட்கிறது 101வது நபர். முடியல சங்கர் என்னால். என்னங்கடா, என்னமோ கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ளை கூட வயசை கேட்க மாட்டான். என் வீட்டுக்காரு கூட என் வயசே கேட்கல. பொண்ணுக்கு என்ன வயசு நானும் கேட்கல. என் வீட்டுக்காருக்கு என்ன வயசுன்னு தெரியாமலே நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம். கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு நைட்டில் கூட நாங்கள் வயசை பற்றி பேசவே கூச்சப்பட்டுட்டு இருந்தோம். 1 வாரத்துக்கு அப்புறம் தான் வயசையே தெரிஞ்சுக்கிட்டோம். ஓ, உங்கள் வயசு இதுவா அப்படின்னு நான் கேட்டேன். அவனே என்னை வயசு கேட்காம தான் கல்யாணம் பண்ணிட்டா. நீ என்னடா அழகி, நாங்கள் தெரிய மாட்டோம், நீ மட்டும்தான் தெரிவ. அப்போ ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஏஜ் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏஜ் தெரிஞ்சு அதுக்கு ஒரு கற்பனை உலகத்துக்கு போவானான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அப்பா இவனுங்க ஃபுல்லாக கேட்குற கேள்வியை பார்த்தா கடுப்பாக இருக்குது. இன்னும் எத்தனை வாட்டி தான் இந்த கேள்வி கேட்பேன்? எனக்கே கடுப்பாக இருக்குது. சரி, புதுசாக லைவ் பார்க்குறதுனால அவங்க கேட்குறாங்க போல இருக்குது. ஆனால் பாரேன், இப்போது எப்படியும் எனக்கு தெரிஞ்சு இந்த வயசு கேட்குறவங்களாம் கண்டினியூஸாக லைவில் கிடையாது. திடீர்னு அப்படி வருவாங்க. ஒரு பொண்ணு உக்காந்தா அந்த பொண்ணுக்கிட்ட ஏஜ் கேட்பாங்க. ஒரு 18 வயசு 19 வயசு அப்படின்னா ஓகே, சின்ன பொண்ணு தான், அப்போ எல்லாமே இருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம இங்கேயே ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம், இவளை ஏதாவது உஷார் பண்ண முடியுதான்னு தெரிஞ்சுப்போம். அடுத்த ஸ்டெப் என்ன கேட்பான்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேட்பான். கல்யாணம் ஆகலைன்னு சொன்னால் அவனுக்கு அங்கே சந்தோஷம். ஆயிடுச்சுன்னா பின்னாடி புருஷங்காரன் உட்காந்தே இருப்பான். சரி, கொஞ்சம் அப்புறம் ஸ்கிப் பண்ணுவான், வருவான், போவான், அழகில் கிடப்பான். கல்யாணம் ஆகலை, 18, 20 வயசு 25ன்னு சொல்லி பாரு நீ, அவன் லைவுக்கே வேறு எங்கேயுமே போக மாட்டான்.
இவளை எப்படியாவது நம்ம உஷார் பண்ணணும் மச்சான் அப்படின்ட்டு கமெண்ட்ஸை போட்டுக்கிட்டு இருப்பான். வர்ணிப்பா, உங்களை மாதிரி கண்ணை நான் பார்த்தது இல்லைம்பா, உங்களை மாதிரி உதட பார்த்தது இல்லைம்பா, அழகாக சிரிக்கிறீங்கம்பா, அப்புறம் எழுந்திரிச்சு நில்லுங்கம்பா, அப்புறம் விட்டுடு, இது எனக்கு இல்லை, பொதுவாக நான் மற்ற சேனல் லைவையும் பார்த்துருக்கேன். அவள் என்ன பண்ண, வெக்கப்பட்டு சிரிக்கிறா, நீங்கள் வெக்கப்படுறது எனக்கே வெக்கமாக வருது அப்படின்பா. உடனே அது நடுவில் வந்து எங்கள் அண்ணா கூப்பிட்றாரு, ஓ அண்ணாலாம் இருக்காரா, உடனே இங்கே சிரிச்சுப்பான், ஓ நமக்கு மச்சான் வேற இருக்கிறான் போல இருக்கு, முதல்ல மச்சானை கரெக்ட் பண்ணணும்டா. 3 பேரும் சப்பாத்தி வச்சு குருமா, 3 பேருமேவா, அது எப்படி சொல்லி வச்சா மாதிரி? ஆ ஆமாம், அதுதானே கண்ணில் பட்டு தொலையுது. உங்களுக்கு எப்படிப்பட்ட பையன் வேணுமா, இதுக்கு மேலே பையன் வேணுமா? நான் அதான் கல்யாணம் ஆகி பிள்ளைய பெற்றாச்சு, இதுக்கப்புறம் என்னத்துக்கு கல்யாணம் பண்ணலாம்? அந்த கேள்வி தாண்டடா இந்த சேனல்ல கேட்குறாங்க. அதே தான், நான் வேற 33ன்னு சொல்லிடுறேன்னா ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓ 33ஆ, அப்போ நமக்கு செட் ஆகாது, நமக்கு தேவை வந்து ஃப்ரெஷ் பியூட்டி. ஓகே, அப்புறம் என்ன பண்ணால் 33ஆ, சரி ஓகே, எதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாளா கேட்போம். கல்யாணம் ஆச்சாங்க உங்களுக்கு? கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு. அப்போ ஜூட்டு ரெடி, ஸ்கிப் பண்ண, நெக்ஸ்ட் லைவுக்கு போவோம், பார்ப்போம், ஃபேஸ் பார்ப்போம், இவனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கா, ஓகே முறையாக இருக்குது, இப்போ போடுவோம் கமெண்ட்ஸை. அதுவும் சரியில்லைனா ஸ்கிப் பண்ண, எவ்வளவு உட்காந்துருப்பா. எதுவுமே 3 மணிக்கு மேலே தமிழ்காரங்க யாருமே இருக்க மாட்டாலும் ஹிந்திக்காரங்க உட்காந்துருப்போம்ல, கம்கட்டு, காலை தூக்கிட்டு கையை தூக்கிக்கிட்டு ஒருத்தி. அப்போ அதை என்ன பண்ணுவான், அங்கே போய் தவிப்பான். ஏங்கங்க, எங்களெல்லாம் பார்த்தா எப்படிங்க தெரியுது, ஹிந்திலே கேட்பான், இப்படி தூங்குறத லைவ் போட்டுட்டு படுத்து கிடக்குறீங்களே, நாங்கள் என்ன உங்கள் கம்கட்டை பார்க்க வந்தோம் அப்படின்னு ஒருத்தானே. எனக்கு செம்ம சிரிப்பு முந்தானேத்து, சரியான சிரிப்பு. நான் லைவ் முடிச்சுட்டு படுத்தல, அப்போ படுத்து முடிச்சுட்டே இருக்கும்போது என்னோட யூடியூப்க்கு கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரிப்ளை கொடுத்துட்டே இருக்கும்போது லைவ் செக்ஷனுக்குள்ளே போனால் ஒருத்தன் அம்மாட்னு தூங்குறா. அவளுக்கு வேற மீசெல்லாம் வேற முடி இப்படி இப்படி இருக்குது, அதை ஒருத்தன் கிண்டல் பண்ணுறான். ஆனால் பாரு, கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே அந்த லைவ் பார்க்குறான். எனக்கு ஒன்றுமே புரியல, தூங்குறதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அதை தான் நான் முடிவு பண்ணிட்டேன், நானும் ஒரு அரை மணி நேரம் தூங்குறத எடுத்து போட்டு லைவில் போட்டுட்டு நான் படுக்க போகிறேன். என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒருத்தவன் தூங்குறத மட்டுமே போட்டிருக்கான், 2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. யூடியூப் வந்து கண்டினியூவாக பேசுங்கிறாங்கங்கிறீங்க, தூங்குறவனுக்கு மட்டும் எப்படி அவ்வளோ வியூஸ் போகுது, அவ்வளோ கமெண்ட்ஸ் வருது? ப்ரோ லைவுக்கு வரும்போது மைண்ட் லெவலை ரெடி ஆகிட்டு வரேன், நிறைய கமெண்ட்ஸ் போட்டாலும் படிக்க முடியாது, ஒயிட்டி காமிக்காது. லைவில் பார்த்து தான் உங்கள் இருப்பாங்களா, உட்காந்துருப்பாங்க, அதே தான் எதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆனாலும் கமெண்ட்ஸ் காட்டுவதில்லை. முதல்ல நீங்கள்லாம் சொல்கிறீங்களே, நான் ஒரு என் மனநிலையை நான் ஒரு பக்குவப்படுத்திட்டு லைவுக்கு வரேன்னு நினச்சி பாருங்கடா. கமெண்ட் டைப் பண்ணுறீங்க, காட்டலை, அதுக்கு எப்படி நம்ம தயாராகணும், என்னென்ன பண்ணணுன்ற ஒரு முடிவோடு வரீங்க. உங்களெல்லாம் கட்டி மெச்சு நான் இந்த லைவை நடத்துகிறேன் பாரு, நான் எந்த மனநிலையில் ஒரு சிரிக்க முடியாத அளவுக்கு எவனோ என் தொண்டைக்கு ஆப்பு வச்சுட்டான் இன்னைக்கு. லைவுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி நான் நினச்சிருவேன், இப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் வரும், அப்படியெல்லாம் வரும், கண்டுக்காத, ஸ்மைலி மட்டுமே பண்ணு, சிரிச்சா அது ஒரு கும்பல் வரும், நீங்களே பேசி நீங்களே சிரிச்சுக்கிறீங்கன்னு ஒருத்தன் சொல்லி வெறுப்பேற்றுவான், அதை கண்டுக்காத. நீங்கள் திருநங்கையான்னு ஒருத்தவங்க கேட்டு வருவான், கண்டுக்காத. இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு மனநலை தயார்படுத்திட்டு வந்து உட்காருவேன். 10 நிமிஷம் நல்லா போய்கிட்டே இருக்கணும்டா, நடுவில் திடீர்னு ஒருத்தவன் வருவான், இதெல்லாம் உனக்கு தேவையா, இது ஒரு உலக அழகி, இதுக்கு வேற மாஸ்க் வேறையா அப்படின்னு போடுவான். அப்படியே பொறுப்பு ஒரு எல்லைக்கு மேலே பொறுக்க முடியாமல் என்னது, வார்த்தைகளை பொங்கி கொட்டிடுறது. குடும்பத்தோட கியூ, ஆமாம் சத்தமே இல்லாமல் சிரிக்கிற கஷ்டம் இருக்கு தெரியுமா? ஏய், கலன்னு சிரிக்கிற சவுண்டே காணண்டானா? கொடிய நோய் எது தெரியுமா? சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணுறது. சாரோட கமெண்ட்ஸை படித்து எனக்கு சிரிப்பு வந்து போச்சு.
சம்சா கடைக்கு, சப்பாத்தி கடைக்கு, ஹோட்டலுக்கெல்லாம் போனால் எப்படி ஸ்கேன் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்களோ அதை மாதிரி என்ன பண்ணுறாங்க. ஏய், ஒருத்தி வந்து அந்த கடைங்களெல்லாம் அந்த ஸ்டாண்டு வச்சு ஒட்டி வச்சுருப்பாங்களே ஸ்டிக்கர் விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு, அதை மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி மடியில் வச்சுக்கிறாடா. வச்சுக்கிட்டு லைவ் பார்த்துட்ருக்கா. ஹேண்ட் ஏக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறா. இவனுங்க பண்ணுறானுங்களான்னு நமக்கு தெரில. ஏன்னா ஃபோன் மொபைல் அங்கே சைலண்ட், அங்கே யாரும் வேறு யார் கையிலையும் இருக்குமா என்னன்னு தெரில. அவன் எது ஓகே சரி. மல்லிகை மல்லிகை ஐயோ பேச முடியல. மல்லிகை கடைக்கு போனால் பொருள் வாங்குகிறோம், நம்ம ஜிபே பண்ணுறோம், எங்கே போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். இங்கே இவன் என்னத்த பண்ணுறது, வெட்டியா வரோம் பார்த்து. அதெல்லாம் இவனுங்க பார்த்து நம்ம தமிழில் என்ன அந்த அளவுக்கு யாரும் இல்லை, ஒரு 2-3 பேர் தான் அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்தேன் தமிழில். அப்புறம் வந்து எல்லா தமிழ் ஆளுங்க ஃபுல்லாக மெம்பர்ஷிப்பில் பண்ணுறாங்க. அது நான் நிறையா மெம்பர்ஷிப் லைவில் நானே ஜாயின் பண்ணி உள்ளே போய் பார்த்தேன். அங்கே என்ன தான் பண்ணுறாளுங்க அப்படின்ட்டு போய் பார்த்தாக்க என்ன பண்ணுறாலோ எல்லாருமே ஸ்கேன் போர்டை வச்சுருக்குறாளுங்க. எடுத்து காட்டுறா, இன்னொரு மொபைலில் எடுத்து காட்டுறா. சரி, இது நான் கேட்குறேன், கடை வச்சுருக்கிறவ இந்த மாதிரி பேங்க்கில் சொல்லி அதை வாங்கிட்டு வந்து வைப்பான். இவளுங்க சேனல் வச்சுருக்கா, என்ன பேரை சொல்லி அதை வாங்கி கேட்டிருப்பாளுங்க. நாங்கள் யூடியூப் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது ரெடி பண்ணி கொடுங்க, போர்டு ரெடி பண்ணி கொடுங்கன்னு வாங்கியிருப்பாளுவளோ. ஒன்றும் புரியலையே. நான் பேங்க்குக்கு போனாதாண்டா பேங்க்கு மேனேஜர் என்னை உட்கார வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்குறான். கழிச்ச இதுங்கெல்லாம் போனால் எப்படி கம்முன்னு இருக்கிறான், எனக்கு ஒன்றுமே புரியல. நான் உள்ளே போயிட்டாலே உள்ளேருந்து வெளியில் ஓடி வந்து உக்காந்துடுறான்டா மேனேஜரு. 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் அடிக்கிறான். ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். எதுக்கு தான் ஃபோன் அடிக்கிறான்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. இல்லாத ரீசன்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். நானும் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறேன், மறுபடியும் அடிக்கிறான். என்ன பண்ணி தொலைகிறது. அப்புறம் ஃபார்ம் கேட்டான், லெட்ரு கேட்டான். நானே எல்லாம் இந்த யூடியூப்போட கொண்டு போய் மொத்தத்தையும் இறக்குனேன். அப்படி இருந்தும் மறுபடியும் எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்கிறான். எரிச்சலாக இருக்குது. அதான் நான் என் வீட்டுக்கிட்ட சொன்னேன், இவன் வேற என்னமோ எதிர்பார்க்குறான்டா, தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் சும்மா வெட்டியாக அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஃபோனு. பேருக்கு ஒரு பொட்டி கடை வச்சுருப்பாங்கம்மா. அதை வச்சு வாங்குறது பாரு. செல்ல லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க எல்லாரும். அக்கா எவ்வளோ நேரம் இருக்கும் கொஞ்சம்க்கா. இதில் சுபாஷ் ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க ஐயா. ஓ, நீங்கள் சாப்பிட்டீங்களா? மாஸ்க்கு எதுக்கு உங்களுக்கு? ப்ளஸ்ஸே ஸ்மைல்மா. உண்மைதான், ஆனால் அதை சிரிக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்களேடா. ஏன் உங்கள் மெம்பர்ஷிப் லைவில் இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதான் மெம்பர்ஷிப் ஏன் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்களா? இது என்னுடைய கடமை. நான் வைக்கிறதாமா வேலை, நான் வைக்கிறதாமா எல்லாம். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க செல்லம். மேடம் ஏங்க அதை பற்றி பேசாதீங்க சுபாஷ், ஒரு மாதிரி இருக்கு, நெஞ்சில் வலிக்கிறது. எங்கிட்ட மேனேஜர் மெம்பர்ஸும் சேர்ந்துருக்காரா? அதான் ஒன்றுமே புரியல எனக்கு. அப்புறம் இந்த வந்துட்டாங்க பாருங்க. எதுக்கு ரொம்ப பேசுறியா? சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு இது என்ன வீடா? லைவ் ஆன் பண்ணால் பேசுறதுக்கு தான், போடுற கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுக்குறதா? ஏங்க பேசுகிறீங்களாமா? உத்து பார்க்கறதுக்கு இது என்ன கண்ணும் காதலா ஓடிக்கிட்டு இருக்கு? உங்கள் நிலமை புரியும், அந்த கமெண்ட்ஸ் தெரிய மாட்டுது. அது டெஸ்ட்டு பண்ண 2 மொபைல் 2 லேப்டாப், ஒரு கமெண்ட்ஸ் ஒரு டிவைஸில் போட்டேன், மற்ற 3 டிவைஸில் தெரிய மாட்டுது. அட பாவி, பேசாமல் மேனேஜர் விஐபி லைனில் ஜாயின் பண்ணி விடுறேன். நெக்ஸ்ட் டைம் அதான் பண்ண போகிறேன், பார்த்துக்கிட்டே இரு. நான் கொடுத்துட்டேன்டா, யூடியூப் சேனல்லாம் கொடுத்துட்டேன். அது கொடுத்ததுலேருந்து தான் அப்படி பண்ணுது. ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது ஃபஸ்ட்டு ஒரு லேடி மேனேஜர் இருந்தா, அது எனக்கு தொல்லை இல்லாமல் இருந்தது. இந்த புண்டை என்னைக்கு வந்தானா எனக்கு தொல்லையாக இருக்குது. ஓகே நியூட்டன், தலை வலிக்குது நீ பேசுறது. அதுக்கு நீ லைவை கட் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணு. உன்னை யார் லைவில் உட்காந்து சொல்கிறா? தலை வலிக்கு தான் பேசுகிறா, புறம்போக்கு.
எங்க இருந்தா வருத பன்னாட பரதேசி. ராத்திரி இவனுங்களுக்கு நடுஜாம ஆகி போச்சுன்னா இவனுங்களுக்கு தரையில நிக்கிறது இல்ல கன்றாவிச்சே. மாஸ்க ரிமூவ் பண்ணுங்க. மச்சம்மா ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க ராஜா. சுரேஷ் ஹாய் சுரேஷ், ஹாய் டியர். மேனேஜர் நம்ம லைவ் தான் இருக்காரு. அதான் அதே தான். ஹாஃப்ஸ காஸ்டியூமு புரியாமல் கடான்னு கமெண்ட் படிச்சிட்டீங்க. மோனி கஷ்டம் எனக்கு புரிஞ்சிருச்சு. அதை நான் கொஞ்சம் அதிகமாக சொல்லாமல் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பாப்ஸ் அதை பற்றி அதாவது ஒரு பெண் மனசு பெண்ணுக்கு தான் புரியுங்கிற மாதிரி ஒரு ஆண் மனசு ஆணுக்கு தான் புரியும். அவர் அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. நீ என்ன கடகடன்னு படிச்சுட்டு நீமானு போயிட்ட ஒரு நொடியில். உன் லைவ் பார்க்கணும்னா சொல்லுங்க தமிழ். பார்க்காத நீ ஸ்கிப் பண்ணு போடா. அப்புறம் மதன்குமார், எதுவுமே தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம். அக்கா சதீஷ், ஹலோ சதீஷ், என்ன சத்தம் கேட்குது? பள்ளி எது கீழே விழுந்துருச்சோ? துள்ளி குதிச்சு கீழே விழுந்திருக்கும். பார்ப்போம், அப்புறமா போய் எட்டி பார்ப்போம். கிட்ட போய் எட்டி பார்க்க முடியல, மூஞ்சியில் தாவிடுச்சுன்னா அதுக்கு தான் என்ன பண்ண போகிறேன், ஃபோன் வந்து கேமரா ஆன் பண்ணி ஜூம் வச்சு இருந்தே சுற்றி எல்லாத்தையும் இப்படி பத்திர போகிறேன். அப்படி தான் நான் நிறைய டைம் பார்ப்பேன். அதே மாதிரி யாராவது ரோட்டில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கைய, சில டைம் வந்து எனக்கு லாங் இது இப்போ பார்வை அந்த அளவுக்கு தெரியாது. உருவங்கிருவம் எல்லாம் தெரியும், அச்சு அசலாம் முகம்லாம் தெரியாது. சரி ரொம்ப உத்து பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு டக்குன்னு கையில் இருக்கிற மொபைலை எடுத்து பார்க்குற மாதிரி ஜூம் பண்ணி இதில் பார்ப்பேன். இவாளா என் வீட்டுக்காரு கேட்டார், ஏண்டி அது ஒரு மூஞ்சி, நீ வேற ஜூம் பண்ணி இங்கேருந்து பார்க்குற. இல்லை முகம் சரியாக தெரில, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அதான் எடுத்து பார்க்குறேன். நாயை கண்ணாடிக்குள்ளே இருக்கேட்டு வந்து போடுறீங்க. ஏஞ்சி போகணும். நான் நிறைய வாட்டி சொல்கிறேன், பஸ்ஸில் போகும்போதும் சரி, வெளியில் எங்கேயாவது போகும்போதும் சரி, எடுத்து இப்படி வச்சுனாக்கா ஆன் பண்ணி நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். இது இப்பன்ட்டுல ஒரு 10 வருஷமாகவே அப்படி தான் நடக்குது. அப்படி எந்திரிச்சு ஓடுவதாக இருந்தால் கேமரா ஆஃப் பண்ணிட்டு போ. கண்டிப்பாக தலை, கண்டிப்பாக. இன்றைக்கி என்ன சாப்பாடு? இன்றைக்கி சோறு பாவக்காய். வீட்டில் தோசை தான், ஆனால் நான் சாப்பிட்டது சோறும் இதுவும். ஆமாம், பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன் பங்களா. உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும்? 60 இருக்குமா? முடியல சாமி. டே எப்பா, உங்கள் சாமானுங்களுக்கெல்லாம் நான் கும்பிடு போகிறேன் தெய்வமே. ஏஜுன்னு ஏஜை கேட்டே என்னை நொந்து நூடுல்ஸ் ஆக்கிடுவீங்க போல இருக்கு. எப்பாடிங்க அப்பா. எனக்கு பாவக்காய் பிடிக்கும். அப்படியே எனக்கு பாவக்காய்னா உசுறு தெரியுமா? பாவக்காய் பொரியல், பாவக்காய் சிப்ஸ் மாதிரி போட்டு சாப்பிட்ற சூப்பராக இருக்கு. எப்படி திரும்ப பண்ணுறேன், பாவக்காய் வந்து பட்டைப்பட்டையே சீவுறோம்ல, அந்த இது பேர் என்ன, வெங்காயம் சீவுறோம்ல, பட்டைப்பட்டையே கொஞ்சம் மொத்தமாக சீவுறாது, அதில் போட்டு மொத்தமாக வரணும். இவ்வளோ மொத்தத்துக்கு ஓரளவுக்கு அதை நல்லா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு பரட்டி வச்சுரு. எண்ணெயை ஊற்றி வானலில் தூக்கி அதை கொட்டு நல்லா முறுமுறுன்னு வறுத்தி எடுத்து அப்படி வச்சுக்கைய. அப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணி இப்படி வச்சுட்டு அதை அப்படியே பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுக்கு சுகமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. வீட்டில் தோசை. நான் சாப்பிட்டது பாவக்காய் வந்து வீணாகுதுன்றதுக்காக, சாப்பிட்ணுன்றதுக்காக சோறு போட்டு சாப்பிட்டுட்டேன். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க காய்ஸ். இது என்ன சமையல் நேரமா? அடுப்பாங்கரையில். ஆமாங்க, அடுப்பாங்கரையில் உட்காந்து அடுப்பை பற்றி பேசலாம் எப்படி? சிற்பி 922 கொடைக்குள் மழை. யூடியூபில் மட்டும் வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. ஹரியானா பிஜ்லியா? இவங்க பேர் நிலா, ஊர் கல்பாக்கம், வயது 33. உங்ககிட்ட நான் பொறுப்பை ஒப்படைக்கிறேன்டா. யாராவது கேட்டால் நீங்களே தயவு செஞ்சு கமெண்ட்ஸை பண்ணிவிடுங்க. முடியலடாப்பா. நான் ஏன் சொன்னேன்னா கேமரா ரொம்ப கீழே இருக்குது, அதுக்காண்டி சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. ஓகே. ஓ இரு. ஆமாம்,
அப்படின்னாலும் தெரியலல்லடா. இரு பாப்ஸு கிட்ட கேட்போம். பாப்ஸு கரெக்டாக நோட் பண்ணியிருப்பார். பாப்ஸு எதுவும் தெரியலல்ல பாப்ஸு? கால் மட்டும்தானே தெரிஞ்சது. ஏன் பாப்ஸு காலை பாருங்க, கால் மட்டும்தானே தெரிஞ்சது. இப்போ துணியை இறக்கிட்டேன். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது? ஸ்க்ரீன் டவ் ஏன்டா சொல்கிறது இல்லையாடா பாவீங்களா? நல்ல வேளை நான் எதுவுமே போடலை வேறு இன்னைக்கு. இப்போ தான் ஃபஸ்ட்டு லைவ் முடிச்சுட்டு எல்லாத்தையும் அவுத்து போட்டேன். ஃப்ரீயாக இருக்கட்டும்ன்ட்டு, ஒரு மாதிரி இருக்குன்ட்டு. சாஃபர் கிங்கு. ஓகே மோனியா, ஓகே ஓகே. அப்படின்னாலும் இருட்டாக தெரிஞ்சிருக்கோம், அவ்வளோதான். உங்கள் பார்வைக்கு நான் பயப்பில்லை, யூடியூப் பார்வைக்கு நான் பயப்படுறேன். அப்படின்னா இந்நேரம் ஏதாவது ஒரு நோட்டீஸ் விட்டுருப்பாங்க, நிலா கவர் பண்ணவும் அப்படின்ட்டு. ஓகே ஓகே, கால் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. இனிமேல் லைக் சொல்கிற மாதிரி இவங்க பேர் நிலா, ஊர் கல்பாக்கம், வயது 33. இல்லையா, ஒரு அளவு தான் வயசு கேட்குறதுக்கு. அநியாயத்துக்கு வயசு என்ன? அது இந்த 2-3 நாளாக என்னன்னே தெரில. லைவாக ஸ்டார்ட் பண்ணாலே போதும், உங்கள் வயசு என்ன, அதுவும் உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் ஏஜ் என்ன, நீங்கள் எந்த ஊர், நீங்கள் எந்த ஊர், உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் என்ன பண்ணால் இவனுங்களுக்கு என்ன பண்ணுதுன்னே எனக்கு தெரியல. ஒயிட்டிக்கு முன்னாடி 3 கமெண்ட்ஸ் வரும். இங்கே பாருங்க, 30 கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். 3 பேர் 30 கமெண்ட்ஸு. ஏஜ் எழுதி வச்சுட்டு பக்கத்துலையே நான் என்ன பண்ணுறேன் பார்த்துட்டே இருடா. நான் உண்மையே அதை தான் பண்ணேன். நம்ம பண்ணிடலாம். ஆனால் அதை பண்ணோம்னு வச்சுக்கோ, ஏன் இந்த ஃபேக் ஐடி தப்பாக யூஸ் பண்ணிக்கோ. நம்ம வந்து இப்போ ஒரு சீட்டில் தான் பேர் அப்படின்னு காமிக்கிறேன்னா, அவன் வேறு எதையாவது எடிட்டிங்கில் அதை வேறு மாதிரி எழுதி காமிச்சு மாற்றிடுவான். அதையும் பண்ண முடியல. வேணா ஒன்று பண்ணலாம், கையில் வந்து நிலா அப்படின்னு எழுதிட்டு ஊர் ஏஜ் எல்லாம் அந்த பார்த்துக்க, இந்த ஸ்டிக்கரை தலைக்கீழே அப்படி ஒட்டிட்டு வச்சிட போகிறேன். முடியலடா எப்பா. ஹஸ்பண்ட் பண்ணா ஏன் இவன் இங்கே வராளா? ஏன்டா நான் ஒன்று கேட்குறேன், அவங்க பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன, இதுக்குள்ளே வந்தால் எதுவுமே பண்ணலைன்னு அர்த்தமா? ஐயோ ஐயோ, இவனுங்க இன்னும் எந்த காலத்தில் இருக்கானுங்கன்னே எனக்கு தெரியல. எம்ஜிஆர் காலத்தில் கூட இவ்வளோ மட்டமாக யாரும் கிடையாது. அப்போவே நல்லா தெளிவாக தான் இருந்திருக்கிறாங்க பக்கா. இப்போ தான் எல்லாம் கிறுக்கணுங்களாக இருக்கானுங்க. அப்போ தான் பக்கா தெளிவாக இருந்திருக்கிறானுங்க. ஆனால் இவனுங்க ஹஸ்பண்ட் எதுவும் பண்ணலாம், அதான் லைவுக்கு வந்துருக்கண்ணா. பண்ணுறதுக்கு பண்ணாததுக்கு லைவுக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு? எனக்கு ஏதோ லட்டு மாதிரி 2 பெத்து வச்சிருக்கேன்டா. செல்லம் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இட்லி எதுவும் செய்கிறாங்களாவா? ஆமாங்க, குஷ்பி இட்லி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த இட்லி கடைக்காரர் வந்திருக்காருமா. சரோ சொல்றது ஒரு அந்த இட்லி கடைக்காரர் வந்து ஓகே 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 மோனி, ஓகே மோனி. செல்லம்மா ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக்கு போடுங்கடா பட்டுங்களா. இட்லியா உன் வாயில் செய்கிறாங்க மூஞ்சி. சம்மந்தம் இல்லை வழிபோக்கன்ஸ். ஓகே ஓகே. இதை வந்துட்டார்ல ராஜதுரை. வாங்க 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 சார். சார் நீங்கள் எவ்வளவோ கமெண்ட்ஸ் வருதுங்க சார். உங்கள் கமெண்ட்ஸ் போட்ட ஒன்று தாங்க இந்த லைவே இப்போ களை கட்டுது. ஏண்டா அங்கே பாருங்கள், எல்லோரும் பாருங்கள், வாங்க 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 வாங்க. நம்ம அவன் பேர் வேறு தெரியலையே, என்ன பேர்? ராஜதுரை, ராஜுதுரை. அவரோட கமெண்ட்ஸ் எல்லோரும் பாருங்கள். நம்மளோட கமெண்ட்ஸ் செக்ஷனே இன்றைக்கி ஹைலைட்டு கொண்டு வந்துட்டாங்க. இதை மாதிரி கமெண்ட்ஸு இவ்வளோ நேரம் வந்துச்சு, அதை வந்துட்டாப்புல மாப்பிள்ளை. ஏண்டா மாப்பிள்ளைய குளிக்க வச்சு வேஸ்ட்டு சட்டையை கட்டி மையெல்லாம் வச்சு விடுங்க, ஃபோட்டோ ஷூட் இருக்குது. எப்படி இருக்கீங்க? இருக்கேன் டிஜே. எனக்கு ஒன்றும் புரியல.
இவனுங்க எப்படின்னா, நம்மளுடைய அடையாளத்தை ஏதோ ஒண்ணு காட்டணும்னு சொல்லுவாங்கல்ல. இதோ இப்ப நான் மாஸ்க் போட்டிருக்கிற மாரி. மாஸ்க் போடுறது தான் இப்ப என்னோட அடையாளமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவன் ஒருத்தன் வரான். இட்லி அது கடவுளே! இன்னும் நான் எத்தன எத்தன ரகத்தெல்லாம் இந்த கமெண்ட்ஸ்ல பார்க்க போடுறோம். இட்லி இட்லி எதுல சுடுவாங்க? அப்படின்னு ஒருத்தன் வரான். அவன் அது மட்டும் தான் போடுவான் கமெண்ட்ஸு. ஏன்னா, அவனுக்கு குடுத்த ஒர்க்கே அது மட்டும் தான். இன்னொருத்தன் உங்க ஏஜ் என்ன? எனக்கு தெரிஞ்சு இவனுங்களுக்கு நம்மளுடைய அடையாளம் இப்ப எப்படி இவரு ஜனகராஜ் வரார்ல, நீங்க என்னது? நீங்க கல்பாக்கம், நான் மேடவாக்கம் அப்படின்னு போடுறாருல, அது அவருடைய அடையாளம் ஆயிப்போச்சு. அத மாரி இவனுங்க எல்லாம் அப்புறம் இந்த ஸ்வெட்டிங் வரான் தெரியுமா? நான் நார்த்து ட்ரெயின்ல போறேன், நாத்தடிக்குது. நாத்தத்த போக்குறதுக்கு என்ன வழி அக்கா சொல்லுங்கன்றான்ல. எப்ப பாரு அவன் நாத்தத்த பத்தி மட்டுமே பேசுவான். இன்னொரு குரூப்பு குசு பத்தி மட்டுமே இன்னொரு குரூப்பு யூரின் பத்தி மட்டுமே பேசும். இதெல்லாம் என்னன்னா, இதாண்டா நம்மளுடைய அடையாளம். இத நம்ம வந்து இப்படி கமெண்ட்ஸ் போட்டா நம்ம தான் தெரிஞ்சிடணும். அப்படின்றதுக்காகவே இவனுங்க மட்டமா போட்டு வச்சிருக்கானுங்க. முடியலடா எப்பா முடியல. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஜனகராஜ் கிட்ட பைஜாமா கேட்டால் எஸ்கேப் ஆயிடுவேன். அவரு 2வது டைம் வந்தார்ல, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பைஜாமா கேட்டார்ல மோனி, அதோட போனவரு கிட்டத்தட்ட வந்து 5, 6 நாளைக்கு அப்புறம் தான் லைவுக்கு வந்தாரு. வந்த உடனே ஹலோ நிலா, நீங்க என்னது நீங்க கல்பாக்கம், நான் மேடவாக்கம் போட்டாரு. வெல்கம்னு சொன்னேன். மோடி என்ன பண்ணாரு உடனே, எங்க சார் பைஜாமான்னு கேட்டாரா? அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவன் இன்ன வரைக்கும் வரல. இதோட 1 வாரம் கழிச்சு இன்னைக்கு தான் இப்பதான் அந்த கமெண்ட்ஸ் பண்ணான். எங்க மோடி பைஜாமா பைஜாமா கேட்டாக்கா எங்கடா கேட்டுற போறான்ட்டு ஓடி போயிட்டாரு. இட்லியை மட்டும் கேட்கிறான், சட்னி சாம்பார் எல்லாம் யார் கேட்கறது? அதுக்கு தான் சாம்பார்னு ஒருத்தன் வருவான் பாரு, அவங்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு தூக்கமே வராதா? எங்கங்க இப்படி எல்லாம் நீங்க பேசிட்டு காமெடி பண்ணா எங்க இருந்து தூக்கம் வரும்? நான் வேற அவர்கிட்ட துணை மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் வேற மெயின் மாப்பிள்ளைக்கே பைஜாமா கிடையாது, துணை மாப்பிள்ளை வேஷ்டி சட்டை எங்கேருந்து கிடைக்க போகுது? இடியாப்பம்னு ஒரு ஜோக்கு வருமே, அது மாதிரி இருக்கா? கரெக்டு தான் நீங்க சொல்றது. அப்புறம் வந்தா லவ் யூ சித்திக், ஹாய் சித்திக்கு, ஹாய் மொய்தீன். பாப்சு, மோனி துணை மாப்பிள்ளையா? பைஜாமா கேட்டது நான். நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சீங்க. அவன் பைஜாமானாலே அலர்ஜி ஆகுறான். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் ஊர்ல ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து எப்படின்னா மனநல பாதிக்கப்பட்டவர். என்னன்னா அவருக்கு வந்து அந்த காலத்திலே கோடிக்கணக்கான சொத்து இருந்திருக்குது. கோடிக்கணக்கான சொத்து இருந்திருக்கு. அந்த சொத்து ஃபுல்லாக அவங்க சொந்த பந்தமெல்லாம் ஏமாத்திருக்காங்க. ஏமாத்தின ஒன்று என்ன ஆகிப்போச்சு, நிறைய கேஸ் போட்டாலுமே அவர் பக்கம் ஒன்றும் சாதகமாக இல்லை. அவங்க பணத்தை கொடுத்து வேலையை முடிச்சிட்டாங்க போல இருக்கு. அவருக்கு அதுவே மனநலமாய் ஒரு மாதிரி மனசு இதாகி வெளியே வந்துடுவார். வெளியே அது அது எதில் பாதிச்சாருன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து அப்படியே அழுக்கு ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டு பைத்தியம் மாதிரியே ஆயிட்டாரு. டெய்லி வீட்டுக்கு வீடு வந்து காசு வாங்குவார். காசை கொடுத்து இப்படி அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து என்னன்னா 1 ரூபா தான் கேட்பாரு. 1 ரூபாய்க்கு மேலே நீ 2 ரூபா கொடுத்தா வாங்கவே மாட்டார். எங்கள் வீட்டுங்களெல்லாம் எப்படி வச்சுருப்போம் அப்படின்னா, ஒரு கிண்ணத்தில் வந்து சில்லறை காசு போட்டு வச்சுருப்போம். அப்போ 8 25 காசு அந்த மாதிரி போட்டு சில்லறையாக மாற்றி ஒரு பவுலில் வச்சு வாசல் மேலே வந்து தளத்தில் வச்சுருவோம். டெய்லி இந்த மாதிரி காசு கேட்டு அப்படியே வருவாங்கள்ல, அப்போ என்ன பண்ணுவோம், அந்த 8 எடுத்து கொடுப்போம். அது வந்து அந்த ஊர் வழக்கமே அப்படி தான். எல்லா சொந்தக்காரங்க வீடுன்னு கிடையாது, பொதுவாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து எல்லார் வீட்லேயுமே அந்த வழக்கம் உண்டு. பவுலில் வச்சுக்குவாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவார், 1 ரூபா கொடுத்தா மட்டும் வாங்குவார். 2 ரூபா கொடுத்தா பயந்துக்கிட்டு ஓடுவார். இவர் இப்போ காசு ஒரு தடவை கொடுக்குறோம், 2வது வாட்டி மறுபடியும் அப்படி போயிட்டு கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் வருவார். அப்போ அவர் பயமுறுத்தணும். என்னடா சும்மா வராருன்னா, 2 ரூபா எடுத்துக்காமே அந்த ஆள் ஓடிடுவான்றாங்க. என்ன எதுக்குங்க அப்படி?
ரூ. 2 எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். இப்படி பார்க்கும்போது வேணாம் 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 அப்படின்னு ஓடுறாரு. அது என்னானே எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த ரூ. 2 பார்த்தா ஏன் அவர் பயப்படுறாருன்னு எங்களுக்கு அப்போ சின்ன வயசுல இன்னும் இப்போ வரைக்குமே எனக்கு அது புரியவே இல்லை. அந்த மனுஷனை பார்த்தா அப்படி ஹைட்டு வெயிட்டுமா அப்படி இருப்பார். அவர் பேர் என்ன? தங்கராசா. அது பேர்லன்னு தெரியல. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் ஒரு 12 வயசு இருக்கும்போது வரைக்கும் ஒரு 4 வருஷம் நான் அந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் அவர் வந்துக்கிட்டே இருப்பார் டெய்லியும். அவங்களுக்கு காசு எடுத்து கொடுக்கணும். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. இவள் ஒரு திருநங்கை. வாங்கம்மா இருக்கு. டைம் அண்ட் லைவ் வருவதற்கு எண்ணமே இல்லையா? சிற்பி 92ல் கிடையாது. சிற்பி 922ல் ஜாயின் பண்ணால் வரலான்னு இருந்தேன். யாரும் ஜாயின் பண்ணலை. ஸோ நான் நாளைக்கு வந்துக்கிறேன். கமெண்ட்ஸு மெம்பர்ஸு இட்லி கேட்டாலும் சரி, ஏஜி கேட்டாலும் சரி, நீங்கள் மாஸ்கை ரிமூவ் பண்ண சொன்னாலும் சரி, எதில் ஏதும் நடக்க போகிறது இல்லை. சரி சேவனேன்னு எல்லாம் தூங்க போங்க. குட் நைட்டா? மதன்குமார், உங்களுக்கு தூக்கம் வருது, நீங்கள் தூங்குங்க. என்ன ஆகுது டைமு? 1:54, 2 மணிக்கு லைவ் முடிச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக எங்கள் ஊரில் அப்படி தான் இன்னொருத்தரும் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு மனநலலாம் பாதிப்பு கிடையாது. எல்லாம் சுற்றி ஏமாற்றிட்டாங்க. அவர் பார்க்காத வக்கீல் கிடையாதான். என்னென்னமோ மூவ் பண்ணிட்டாங்க. கோடிக்கணக்கான சொத்தை ஏமாற்றிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸு, பாடி ஷேமிங் கமெண்ட்ஸு பிளாக் பண்ணிவிடுங்க. அது வேண்டாம். சரி ஓகே. சூப்பராக இருக்கீங்க. தேங்க்யூ திவாகர். எந்த ஊர் அவர்? ஊர் வந்து எங்கே தெரியுமா? சிதம்பரம். நான் சொன்னேன் இப்போ அந்த ஸ்டோரி இப்போ சொன்னல, அந்த ₹2 கொடுத்தா பயப்படுவாருன்ட்டு. சிதம்பரம், முட்லூர், அந்த ஊர் ஃபுல்லாக அவர் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருப்பார். அவர் இப்போ உயிரோட இருக்காரான்னு தெரியாது. ஏன்னா நான் அதோட நான் அங்கேருந்து வந்துட்டேன். ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேன். அந்த டைமில் தான். அப்புறம் அந்த அந்த ஊர் சுற்றியே அவங்க அந்த ஆள் இருப்பார். அவர் ஒரு சித்தரா? எப்படி சித்தர்ன்னு சொல்கிறீங்க நீங்கள்? ₹1 வீட்டுக்கு வீடு வாங்கிட்டே போகிறாரு. ₹2 கொடுத்தா பயந்துட்டு ஓடுறாரு. சாப்பாடு கொடுத்தாலும் வாங்க மாட்டார். ஆள் ஹைட்டு வெயிட்டுமா இருப்பார். இப்போ ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு நீங்கள் விடாமல் வருஷம் ஃபுல்லாக போட்டால் கலர் மாறிடல, அழுக்கு கலருக்கு. அந்த கலரில் இருக்கும் அவர் ட்ரெஸ்ஸு. ஒரே ஒரு பேக், நம்ம அந்த காலத்தில் இப்படி ஸ்கூல் பேக் இப்படி நீட்டாக வந்து துணிப்பை மாதிரி தொங்கும் தெரியுமா, அதை வச்சுருப்பார். அதை வச்சுக்கிட்டு தான் அப்படியே சுற்றி சுற்றி வருவார். வாய்ஸு செம்ம ஸ்வீட்டாக பொறுமையாக பேசுகிறது கேட்க சூப்பராக இருக்குது. அப்படியா? அப்பா லவ் யூ பொண்டாட்டி. பாப்ஸு அதெல்லாம் கொடுமை. ஆமாம் ஆமாம். 67 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திருப்பியும் வாட்டர் குடிக்கலாம் இஃப் யூ விஷ். பாவம் அவங்க. ஆமாம். அப்போ நான் சின்ன பிள்ளை பயப்படுவேன் கிட்ட போகிறதுக்கு. நான் காசு இருந்து தான் கொடுப்பேன். எங்கள் கையையே கடிச்சு விட்ருவாங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி தான் எங்களெலாம் சொல்லி பயமுறுத்துவாங்க. யார்கிட்டையும் போகக்கூடாது, எட்ட நில்லுங்க, கடிச்சு விட்ருவாங்க, அவங்கள தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை மிரட்டியே வச்சுருப்பாங்க. அதனால் நான் கிட்ட போகிறதே கிடையாது. நின்றுட்டே தான் நான் கொடுப்பேன். சாவின்னா வாட்ட சட்டமாக இருக்காங்கல்ல, நான் குட்டியாக கவுன் போட்டுட்டு நிற்பேன். எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. ஒரு எல்லோ கலர் கவுனு, புள்ளியாக பிளாக் டாட் வச்சது. அந்த கவுன் நான் போட்டே ஆகணும்னு அடம் பிடிச்சேன். அப்போல்லாம் முட்டிக்கு கீழே தான் போடணும்னாங்க. எனக்கு அப்போ 8 வயசு ஆகிப்போச்சு. முட்டிக்கு மேலே போடக்கூடாது, இது ரொம்ப தப்பு 8 வயசுனா நான் பார்க்குறதையே ஒரு 9 வயசு மாதிரி இருப்பேன். நான் என்ன பண்ணேன், அந்த எல்லோ கலர் கவுனு இங்கே நிற்கும், இந்த தொடைக்கு மேலே நிற்கும். அதை போட்டுக்கிட்டு ஐயோ நானும் என் ஃப்ரெண்டு எல்லாம் அந்த தெருவே சுற்றி வந்துட்டோம். இது எங்கள் வீட்டில் எடுத்து கொடுத்த கவுன் நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். எங்கள் அம்மா இப்போவும் சொல்லும், ஏன் தான் மானத்தை வாங்கினியும் நல்லா இருக்கா? நல்லா. ஆனால் நான் இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கேன். எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் லைவ்ல நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா? என் வீட்டுக்கார்ட்டே அப்படிதான் கேட்பேன். ஆரம்பிச்சிட்டா லைவ். நல்லா தாண்டி இருக்கு. நான் அப்படிதான். ஒரு ட்ரெஸ்ஸு எங்கள் அம்மா போட்டுட்டாங்கன்னா பாவாடை சட்டை போட்டு விடும். அந்த ஜிகுனாலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கண்ணில் அப்பி விட்டு இதை இப்படி சுருட்டி கொண்டுட்டு வந்து உச்சி ஜடை மாதிரி போட்டு பின்னி, இந்த பூராஞ்சடைலாம் பின்னி வச்சுருவாங்க. பூவை சுற்றி நிறைய தொங்க விட்டுட்டுவாங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு, எங்கள் பெரியம்மா வீடு அதே தெருவு தான். எங்கள் பெரியம்மா வீட்டு தெருவில் போயிட்டு, பெரியம்மா நல்லா இருக்கா, நல்லா இருக்கா,
நல்லா இருக்கியா ராசாத்தி, நல்லா இருக்கு அப்படின்னும். இப்பலாம் நெனச்சா சிரிப்பா இருக்கு. அந்த மாரி நீங்களும் பண்ணியிருக்கீங்களா சின்ன பிள்ளையில? அ ஏய் இன்னொரு தடவ பண்றா டான்ஸ் நல்லாருக்கு. இருக்கும்டா உனக்கு. ஆனா எனக்கு வந்து ஒரு 3 வயசுல இருந்தே நடந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் நெறையாவே இருக்கு. உங்களுக்குலாம் இருக்கா காய்ஸ்? ம். லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிதம்பரம் ராதா ராணி யாருங்க? ஜெகதீஷு, பிகே ஹாய் பிகே. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டன கிளிக் பண்ணிடுங்க. இந்த மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கா? நிஜமா ரியலிங்க. எல்லார் வீட்லயும் சின்ன பிள்ளைங்க அதுதான் பண்ணியிருப்பாங்க. ஆனா, நான் வந்து கொஞ்சம் அதிகமாவே பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா, எங்க அம்மா சொல்லுவாங்க, "ஏய் தொல்ல தாங்கவே முடியல" அப்படின்னுவாங்க. நெறையா வாட்டி ஏன் என் ஹஸ்பண்டே என்ன திட்டியிருக்காரு. சும்மா நல்லா நான் கேட்டேன், "ஒரு டைம் தானே கேட்டேன். ஒரே டைம் நான் கேட்கும்போதே நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்னா, நான் நெட்ட போயிடுவேன். நீ பாட்டுக்கு கம்முனே இருக்க காதுல வாங்காம. நல்லா இருக்கா? உன்ட்ட போய் நான் கேட்க வந்தேன் பாரு. ச்சே போ" அப்படிம்பேன். நான் நெறைய இப்போ புது ட்ரெஸ்லாம் உடுத்துன்னு வச்சுக்கேன். நேரா போயிட்டு, "அம்மா இங்க பாரேன் நல்லா இருக்கா? ஏய் இங்க பாரு இந்த கலர் செம்மையா இருக்குல்லடா" அப்படின்னா, "ம், ம், ம், ம். என்ன வாய தொறந்து சொன்னேன் என்ன? நல்லா தாண்டி இருக்கு. சரி, சரி ஓகே. உன்ட்ட கேட்டேன் பாரு நான். போ" அப்படின்ட்டு அப்படியே நேரா என் பையன்கிட்ட போவேன். "ஏய் நல்லா இருக்காடா இது. இந்த கலர் நல்லா இருக்கா?" அப்படி இப்படிம்பேன். அவரே கேட்பாரு வேற, "என்னண்ணா இந்த கலர் பார்க்காத கலர் புதுசா ஒண்ணு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு" அப்படின்னா. "இப்ப தான்டா ஆர்டர் போட்டேன் ஆன்லைன்ல." "அது சரி, அது சரி." ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்கப்பா. ஸோ கியூட். ஹாய் ஆண்டி. ஹாய். ஆக்ஸி ஃப்ரம் துபாய். வெல்கம் ஆக்ஸி. விஜய். ஹலோ விஜய். 300 லைக் போடுங்க. லைவ் முடிச்சிடலாம். வெல்வெட்டு நிலா சூப்பரா. தேங்க்ஸ்டா தேங்க்ஸ்டா. இயரிங் நல்லா இருக்கு. தேங்க்யூ டியர். ஆ கிட்ட பார்த்துட்டு சொல்லுங்க. என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. நீங்க நல்லா இருக்குன்னு சொல்ற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். நல்லா இல்லன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அடுத்த நொடியே நைட்டு ஃபுல்லா அழுது அழுது ஒப்பாரி வச்சுருவேன். ஒண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லிடணும். என்னோட கேரக்டரே தெரியாம நீங்களா இருக்கீங்க. விளையும் பயிறு ஃபில் பண்ணிக்கோங்களா? நிலா என்ன சவுண்டு குடுக்குற? ஹேய். ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கா? இயரிங்கா? இப்ப என்ன ஒரிஜினலாவா இருக்கும்? இது வந்து நார்மல் மெட்டல் இயரிங். இதுல என்ன ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்படிதான் இருக்கும். நானா தங்கமா போட்டிருக்கேன். நீ நானும் அட பாவி குரு. நல்லாதாங்க இருக்கு. அது. ஏய் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கா? யாராவது ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான். கலர் நல்லா இல்ல, சரியில்லன்னு சொன்னீங்க அப்படின்னா, ஓகே இவனுங்களுக்கு இந்த டேஸ்ட்டே பிடிக்கல போல இருக்குன்னு அப்புறம் டோட்டலா சேஞ்ச் பண்றதுக்கு என்ன கொண்டு வந்து விட்டுடாதீங்க. தேங்க் யூ சர்வக்குட்டி. பாப்ஸு 2 மணிக்கு வந்த ஒரு சோதனைய பார்த்தியா? ஏய்! நான் எது கேட்டாலும் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வாவ்! சூப்பர். ரொம்ப அழகா இருக்கிறீங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கீங்க. சொல்லிக்கிட்டே இருங்கடா. அப்படி சொன்னா தானே நம்ம லைவுக்கு ஒரு மதிப்பு. 3 டேஸுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க. என்னத்த சொன்னேன்? இந்த பிங்க் கலர் இயரிங் ஒண்ணு வாங்கியிருக்கேன்னா, சொல்லிட்டேனா? ஏய் இன்னொரு தடவ பாரு. இரு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓ! டபுள் குரல் தானே கேட்டுச்சு எனக்கு. அதுக்கோ அப்படின்னு கூப்பிட்ட மாரி தானே இருந்துச்சு. ஆனா யாருமே காணோம். ம். இரு ஜூம் பண்றேன். நீங்க இன்னும் தோடு சரியா பார்க்கவே இல்ல டிசைன். ஏய் இப்ப பாரு. இங்க பாருடா. இந்த தோடுக்கு இதுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஏய் இங்க பாரேன். செம்மையா இருக்குல்ல. ஏய் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இரு. பாப்ஸு பிரம்மையா? இல்ல டக்குன்னு கேட்டுச்சு. காணோம். அதுக்கு தான் நம்மலாம் கிச்சனுக்கு வர்றதே இல்ல ராத்திரி நேரத்துல. ரூமுக்குள்ளாரையே காலத்த ஓட்டிர்றது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்காடா? ஓகேடா. வாங்கடா நம்ம இப்ப ரூமுக்கு போயிடலாம். ஓகே. கிட்ட வந்துருவோமா? சரி. எனக்கும் அந்த குரல் கேட்டுச்சு தானே உனக்கு? சரி வாடா பயமா இருக்கு. நம்ம வந்து இதுக்கு போயிடலாம்.
கேமரா ஆஃப் பண்ணிடுறேன். அப்பா லைட் எரிக்கிட்டேன். நான் அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே கிளம்பிடுறேன். அப்பா அம்மா இடத்த விட்டு எஸ்கேப். ஆத்தி அப்பா வந்துட்டேன்டா. நம்ம பொக்கிஷம் நம்ம இடத்துக்கு வந்தாதான் நமக்கு. ஆத்தி நான் இப்போ ஃபேனே போடலையே, ஆனால் ஃபேன் டக்குன்னு உள்ளே வந்தது எப்படி ஓடுது? ஆமாம், நிஜமாவே சவுண்டு கேட்டுச்சுங்க. ஏதோ ஒன்று மாதிரி கேட்டுச்சு, அப்படின்னு கேட்டுச்சு. அப்புறம் பார்த்தா எதுவுமே காணோம். ஓடி லைட்லாம் ஆஃப் பண்ணல. லைட் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நான் அதில் இருட்டில் தான் வந்து கதை சாத்தணும். லைட்டு எரிஞ்சிட்டே இருக்கட்டும், பரவாயில்ல, கரண்ட் பில்லு கட்டுறோம், சேர்த்து கட்டிட்டு போகிறோம். அது இல்லாமல் 4 மணிக்கு யாராவது பாத்ரூம் கேட்டு போவாங்க, என்ன லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது பார்த்தியா, இவள் லைட்டை ஆஃப் பண்ணாமலே வந்துட்டான்னு 2 நேரம் திட்டுவாங்க. அவ்வளோதான், சமாளிச்சுக்கிறேன். ரூமுக்குள்ளே வந்துட்டேன். அப்பாடா. கேட்டுச்சு தானே? நிஜமாவும் கேட்டுச்சியா எனக்கு? கற்பனைலாம் இல்லை, லைவ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீ பாரு, அந்த சவுண்டு ஒன்று கேட்டுச்சு. டெய்லி ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸு இனிமேல் நல்லா இருக்குங்க, பார்க்கலனாலும் நல்லா இருக்குது. அதுதான் தப்பு, பார்க்கணும். எப்படின்னா, என்னங்க கையில் ஏதோ வளையல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எங்கே கிட்ட காட்டுங்க. ஏங்க தோடு கிட்ட கொண்டு வாங்க, ஏதோ புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்டுட்டு சொன்னால் தான் நான் நம்புவேன். எதுவுமே கேட்காம சொன்னீங்கன்னா நான் நம்ப மாட்டேன். சரியா? கேட்டுச்சு தானே? கேட்டுச்சு, சவுண்டு கேட்டுச்சு, நல்லா தெளிவாக கேட்டுச்சு. லைவ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள். அதுக்கு தான் கைஸ் நான் வந்து வீட்டிலலாம் தனியாக இருக்கிறதே இல்லை. பகல் டைமில் கூட பாருங்கள், என் ஹஸ் வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாசக்கதவு திறந்து வச்சுருவேன், கொல்லை கதவு திறந்து வச்சுருவேன், பால்கனி கதவு திறந்து வச்சுருவேன். எல்லா ஜன்னலும் திறந்து ஒரே வெளிச்சமாக இருக்கணும். அப்பப்போ நான் வண்டிங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டு நான் தனியாக இருக்கவே மாட்டேன். அன்றைக்கி அந்த லேப்டாப்பில் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து அப்படியே ஃபோனில் எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண தெரியுமா, அந்த தஞ்சாவூர் மண் எடுத்து. அப்போ என் ஹஸ்பண்டே இல்லை, கறி வாங்குறேன்ட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, அப்போ உடனே என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு எல்லாத்தையும் அப்போ தான் வாசக்கதவு மட்டும்தான் வந்து சும்மா சாத்திட்டு போயிட்டாங்களா. எப்போ நடந்தது அது பழசு. அதை மட்டும் என்ன பண்ண சாத்திட்டேன். எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டேன். அப்பா முடிக்கிறாங்க. நான் லைவ் போட்டுட்ருக்கிற வரைக்கும் வீட்டில் யாராவது முடிச்சுக்கிட்டே இருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னை விட்டுட்டு சீக்கிரம் தூங்கிடுறாங்க. என்ன சவுண்டு, யாரும் சிரிக்கிறாங்களே. இதுக்கெல்லாம் இப்போல்லாம் பயப்பட மாட்டேன், ஏன்னா நான் இப்போ ரூம்குள்ளே வந்துட்டேன். இப்போ எல்லாம் நான் என்ட்ரி வரும்போது நீங்கள் திட்டுறீங்க, அதுவும் சுத்த தமிழ் யூஸ் பண்ணுறீங்களா, பயமாக இருக்குது. அப்புறம் அந்த பள்ளி சிரிச்சிருக்குமா? பள்ளி வந்து பேசுமாடா, பேசாது தானே? ஏன்னா இந்த சவுண்டு மட்டும் தான் கொடுக்கும். ஒருவேளை பள்ளி சவுண்டாக இருக்குமா? அதுவும் இருக்காதுல்ல, பார்ப்போம். அது எனக்கு இந்த டைமில் அதை பற்றி பேசணும்னா நாளைக்கு காலையில் லைவ் போடுவேன்ல, அப்போது ஒரு விஷயம் நடந்தது, அதை நான் நாளைக்கு சொல்கிறேன். ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள். போன வருஷம் நடந்தது அந்த சம்பவம். அப்புறம் ஒரு ஆள் கூட ஜாயின் பண்ணல, நீ எதுக்கு முடிச்சிட்ருக்க, போய் தூங்கு. இல்லை, ஜாயினுக்காக உட்காரல, எனக்கு வியூஸ் இருக்குல்ல என்னோட, அப்புறம் காமன் லைவ் இருக்குல்ல. நீங்கள் ஜாயின் பண்ணலைனாலும் எனக்கு லைவ் இருக்குல்ல, அது போதும். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைவ் போடுங்கப்பா. மணி 2:07 ஆயிடுச்சு. சரி, தூங்கலாமா? பயமாக இருக்கா? கரெக்டுங்களா? ஓகே. அது முத்தாமா? அழகி பர்சனல் மெம்பர்ஷிப்பு என்ன கிடைக்கும்? பர்சனல் மெம்பர்ஷிப்னாக்கா வந்து உங்களுக்கு நான் தனியாக உங்களுக்கு பர்சனலாக லைவ் போடுவேன், உங்கள் விருப்பம் போல். அதான் சொல்லிட்டேன்ல, அதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் இதில் சொல்ல முடியல. அது மெம்பர்ஷிப்பில் தான் சொல்ல முடியும். அதுக்கு நீங்கள் ஒரு ஆக்சஸ் ஆகுது ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பா, ஒரே ரெட் கலரில் ரெட்டு மாயமாக இருக்குது. மோனி, என் கமெண்ட்ஸு தெரியவில்லை. நான் நிலா 300 தடவை லைக்கு தான் போடுவேன். செல்லக்குட்டி, இங்கே பாருங்கள், ஸ்க்ரீனை வந்து டபுள் டச் இந்த மாதிரி பண்ணி லைக்கு போட்டுட்டு இந்த சப்ஸ்கிரைப் தெரியுதுல, தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது.
இப்போ இல்லை, இப்போ நான் தூங்க போகிறேன். ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு. அப்புறம் பெங்களூரு விஐபியா. சரிடா, சரி பாட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம் நாளைக்கு. சிவா ப்ரோ செல்லமி தெரியல, போட்டு தெரியாது ப்ரோ. போட்டால் தெரியுதா? விக்ரம் குட் நைட்டா. சரி ஓகே, ஒழுங்காக ரெஸ்ட் எடுக்கிறேன். ஏய் ஜாஃபரா தலை எல்லாம் தூங்குங்க. தங்க கட்டிங்களா? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. விஐபி மெம்பர்ஷிப்பாக வெரி வெரி ஸ்பெஷலாக கிடைக்குங்க, இருக்கிறதுல ஸ்பெஷலாக கிடைக்கும். ஹாய் நிலா. சரி, லைவ் முடிச்சுக்கலாம், டைம் ஆகுது. குட் நைட் செல்லக்குட்டீஸ். தலை குட் நைட், பாப்ஸு குட் நைட், மோனி குட் நைட், சரக்குட்டி குட் நைட், எல்லாருக்கும் குட் நைட். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். வாட்டரை குடிச்சிட்டா நான் போகவே மாட்டேன் கிச்சனுக்கு. இதுக்கப்புறம் எனக்கு தண்ணி தாகமே எடுக்காது. அங்கே அங்கே தலைமாட்டில் பாட்டில் தண்ணி இருக்கு, அதை எடுத்து குடிச்சுவேன். இப்போ போய் அங்கே ஒரு ஆளை எழுப்பி விட்டுடுவேன். நான் எனக்கு இது மாதிரி பயம் வர்றப்ப நான் என்ன திரும்ப பண்ணுவேன், நான் இப்போ என் ஹஸ்பக்கத்தில் படுத்துட்டு இருப்பேன். எனக்கு கெட்ட கனவு வந்து எனக்கு முழிப்பு வந்துடும். அப்போ யாராவது பக்கத்தில் நம்ம கூட அவங்களும் முழிச்சிட்டு இருந்தால் நமக்கு ஒரு தைரியமாக இருக்கும். இவங்க அப்போ தான் தூங்குவாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே எழுப்புனாக்கா திட்டி விட்டுருவாப்புல. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, பெட்ஷீட்டு போத்திட்டு இருப்பாங்கல்ல, நான் ஏதாவது ஒரு பெட்ஷீட் இப்படி இப்படி இழுக்கிற மாதிரி தெரியாத மாதிரி நானும் தூக்கத்தில் பண்ணுற மாதிரி இப்படி 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 இழுத்து இழுத்து இப்படி படுத்துட்டு இருப்பேன். அவங்க இப்படி 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 பார்ப்பாங்க. பார்த்துட்டு நான் என்ன ஆச்சுமா, என்ன ஆச்சு, இல்லை இது பிடிச்சி இழுத்தியா, இல்லைடா, ஏய் நீ இன்னும் தூங்கலையா, எங்கடி நீ தான் இப்போ எழுப்பி விட்டிய, சரி சரி அப்படிம்பாங்க. அப்புறம் மறுபடியும் தூங்குவான். மறுபடியும் இதே மாதிரி 2 டைம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தூக்கமே கலைஞ்சிருச்சுமா. அப்பா ரொம்ப நிம்மதி. நான் பக்கத்தில் படுத்துக்கிறேன், அணைச்சி படுத்துக்கிறேன், ஓகே அப்படின்னு வந்து பக்கத்தில் அணைச்சி படுத்துக்குவேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இப்போ லைவுக்கு இப்படி இப்படி வந்ததுனால நம்மளோட டைம் இப்படி போகுது. இப்போ பெட்டில் படுத்துன்னு அசந்து தூங்கிடுறேன். அதுக்கே ஒரு 1 நேரம் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அப்படி தான் தூங்கிட்டே இருந்த கெட்ட காலம் வந்துருச்சு. ஓகே நமக்கு செட் ஆகாது, நம்ம ஹஸ்கிட்டே போயிடலாம் அப்படின்ட்டு. அது மாதிரி நான் ஆனால் தரையில் படுக்க மாட்டேன். நான் தரையில் வேற படுக்கணுமே, ஐயோ நமக்கு முதுகெல்லாம் வலிக்க செட் ஆகாது. சரி அப்படியே படுக்கிற மாதிரி படுத்து எழுப்பி ரூமுக்கு கூப்பிட்டு வந்துடலாமான்ட்டு போனேன். பக்கத்தில் படுத்துட்டு நேக்கா அப்படியே எழுப்பிக்கிட்டு உள்ளே வந்துட்டேன். அப்பா குளிர் தாங்கலை ஒரே. சரி வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம், வாங்க 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 எல்லாரும் போகலாம். எழுப்பி தூங்கிட்டு வந்துட்டேன். நான் மட்டும் எதுக்கு தனியாக தூங்கணும் பயத்தில். ஏய் சரி ஓகேடா. குட் நைட். ஜாயின் பண்ணுறவங்க பண்ணி வச்சுக்கோங்க. லைவ் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேற்றோட லைவ், காலையோட லைவ் எல்லாம் இருக்கும், நிறைய இருக்கும். அதை பார்த்து எப்படி ஜாயின் பண்ணுறது என்ன ஏதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கடையில் சின்ன வெங்காயம் விலை சற்று குறைந்து உள்ளது, கிலோ 30 ரூபாய். சரி மனசாட்சி இருக்குதா? சூப்பர்மேன் இந்த நடு ஜாமத்தில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், அதில் ஒரு நியாயம் இருக்கு. ஏண்டா மணி 2 ஆகுது, இந்த டைமில் வந்து வெங்காயம் விலை குறைஞ்சி வாங்கிக்கன்னு மனசாட்சி எல்லாம் கவனம். எவன் இப்போ வந்து வெங்காயம் வாங்குவான்? ஏன்டா எவனாவது வெங்காயம் வாங்குற மூடில் இருக்கீங்களா யாராவது? இருக்கோங்க ஆண்டனி, வெரி ஸ்பெஷலாக இருக்கும், வெரி வெரி ஸ்பெஷல். பாப்ஸு ரியலாக சொல்கிறீங்க, அப்படி தான் இருக்கும். அவன் ஒன்றை கலாய்க்கிறான்டி, நீ வேறு. அவன் எல்லா லைவ்லேயும் அப்படி தான் பண்ணுவான். அவன் உண்மையிலே அவன் வந்து காய்கறி கடை வச்சுருக்கானா. ஆமாம், இப்போ தான் இட்லி முடிஞ்சு வெங்காயம் வேறு நடுராத்திரி 2:15 மணிக்கு வெங்காயம் விற்கிறாயா இந்த நேரத்தை? இல்லையா அவங்களுக்கு தெரியாதா? மார்க்கெட் வியாபாரிகள்லாம் காலையில் 4 மணிலேருந்தே கடை இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, 2 மணிக்கே தூங்கி எழுந்திரிச்சு மார்க்கெட்டுக்கு பஸ்ஸு பிடிச்சி போவாங்க. போய் மெயின் மார்க்கெட்டில் போயிட்டு காந்தி மார்க்கெட்டு, கோயம்பேடு மார்க்கெட்டு, ஒவ்வொரு ஊருக்கு சொல்ல வர
பாண்டிச்சேரியில் வந்து சண்டே மார்க்கெட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு மார்க்கெட்டுக்கு போய் வாங்கி எடுத்துக்கிட்டு ரிட்டன் அவங்க வந்து 7 மணி 6 மணிக்குள்ளே பஸ்ஸை பிடிச்சி இறங்கிடுவாங்க. அவன் இப்போ காய்கறி வாங்குறதுக்காக எழுந்திருக்கான் தூங்கி. கரெக்டாக நம்ம லைவை பார்த்துட்டான். அவங்க சேனலில் இட்லி வெங்காயம் என்னவோ நடக்குது. லைவ் முடிச்சிடலாம், பாவம் தூங்கட்டும். சரி ஓகே. உண்மைதான் நிலா, அப்படித்தான் போவாங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா நானும் கடைக்கு சரக்கு எடுக்கும்போது அப்படி தான் போவேன். நான் வந்து காலையில் 3 மணிக்கு எழுந்திருப்பேன். இது 2 மணிக்கு எழுந்திருவேன். 2 மணிக்கு என்ன தெரியுமா ஒரு கொடுமை, வயிற்றை வந்து கலக்கவே கலக்காது. ஐயா 2 மணிக்கு எப்படி நீ போவ? அப்புறம் சரி டீ எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி இப்படி குடிச்சு அப்படி இப்படி எதையோ பண்ணி உருட்டி பரட்டி நாங்களும் போயிட்டு வந்துடுறது. அதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு சுடு தண்ணி வச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகி அப்படியே குழுன்னு இருக்கும். ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பேகு வாட்டர் பாட்டில் எல்லாம் எடுத்துக்கிட்டு இது வரல, காலையில் ஃபஸ்ட்டு பஸ் வரல 4 மணிக்கு 3:45 4 மணிக்கு பஸ் வரும். அதுக்காக போய் நிற்போம் குளிரில். அப்போ நிறைய பேர் அன்னக்குண்டாங்க கூட எல்லாம் வச்சுக்கிட்டு நிற்பாங்க. எல்லாம் போய் காய்கறி வாங்கிட்டு வரதுக்கு மொத்தமாக நானும் நிற்பேன். அவங்க லோக்கல்லே வாங்குவாங்க, நான் வெளியூருக்கு போவேன் சரக்கு எடுக்கிறதுக்கு. அப்புறம் அதை உட்காந்துட்டு அதோட போய் நம்ம கடைக்கும் போயிட்டு எல்லா பொருளும் வாங்கி அங்கேயே டெலிவரி போட்டு வந்துடுவேன். கையில் லோடு எடுத்துகிட்டு வர்றது மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு வருவேன். அதுக்கு தனியாக பஸ்ஸு கண்ட்ரக்டர் வந்து சார்ஜ் பண்ணிப்பாங்க. அதுக்கு தனியாக மிச்சம்லாம் வந்து பாக்ஸு பெரிய பெரிய இதெல்லாம் வந்து இந்த விளையாட்டு பொருள் அதெல்லாம் வந்து கொரியரில் போட்டு விட்ருவோம். அதில் வந்து இறக்கி விட்டுடுவாங்க. ராத்திரி எத்தனை மணிக்கு திரும்ப வருவேன்? நாள் ஃபுல்லாக பாரிஸில் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு ராத்திரி நான் அவ்வளோ லேட்டாக வருவேன். 12 கூட ஆகுங்க. அப்புறம் அப்போ வந்து யாருமே வண்டி வச்சுட்டு நிற்பாங்க. ஏன்னா 2 பேர் சேர்ந்து போகவே முடியாது. ஒன்று அவங்க போவாங்க, ஒன்று நான் போவேன். 2 பேர் சேர்ந்து போனால் கை குழந்தைய தூக்கிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். தூக்கிக்கிட்டு போய் நம்ம கடைக்கு சரக்குலாம் எடுக்க முடியாதுல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அப்போது மிகப்பெரிய பிஸ்னஸ் லேடின்னு சொல்லு நிலா. இப்போ கிடையாதுங்க, அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நிலா ஒரு ஸ்பெஷல் டேனா மாஸ்க் ஓப்பன் பண்ணி நிலா அன்புடன் நண்பன். இன்னைக்கு தான்டா கமெண்ட்ஸை மாற்றி போட்டிருக்கான் சூப்பர் மேனு. அக்கா பூண்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டான். பிரியாவா? பிரியான்னு அழகான பேரை வச்சுட்டு குசு பற்றி பேசிகிட்டு இருக்கான். ஏ அப்படி இல்லைடா, நான் வந்து இந்த கடை வச்சுருந்தேன், ஃபேன்சி ஸ்டோர் கடை வச்சுருந்தேன். சாரி சேல்ஸு, அப்புறம் இந்த விளையாட்டு பொருள் இதெல்லாம் இப்போ கிடையாது. அப்போ அந்த சரக்கு மொத்தமாக கடைக்கு எடுக்க போகும்போது போவோம். சரிடா, சரி லைவ் முடிச்சலாம், தூங்க. குட் நைட் என் செல்லக்குட்டி. மீண்டும் நாளைக்கு பார்ப்போம். குட் நைட். சிற்பி 922 குடைக்குள் மழை. நம்ம யூடியூப்பில் மட்டும் வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். ஆமாம், டெய்லி மெம்பர்ஷிப் லைவ். ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ணால் ஸ்பெஷல் ஃபார் விஐபி ஜாயின் பண்ணணும். அப்போ தான் டெய்லி பார்க்க முடியும். நிலாச்சலம், ஒரு நாள் நம்ம காய்கறி கடைக்கு வந்துட்டு போங்க, வியாபாரம் பொங்கவே மாட்டேங்குதா? ஐயோ, நீங்கள் மட்டும் இப்போது வயிறு கலக்குனீங்க போனீங்களா? சரிடா. குட் நைட் மார்னிங். பாய் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். முடிச்சிடலாம். குட் நைட் சொல்லுங்கள், குட் நைட் சொல்லுங்கள். அப்போ தான் நான் சொன்னதன் காதில் விழுந்தா தெரியும். ஓகே. சரோ தூங்குங்க செல்லம். குட் நைட் சரோ குட்டி, பாப்ஸு. ஓகே சங்கர் செல்லம், எல்லாருக்கும் குட் நைட். சரிடா.